குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கர்மயோகின் அருளமுதம் 6th சாப்டர் தெய்வ நம்பிக்கை. பக்தியும் நம்பிக்கையும் தெய்வ வழிபாட்டின் அஸ்திவாரங்கள். நம்பிக்கை என்ற சொல் ஃபெய்த் என்பதை குறிக்கும். பிலீஃப் என்ற ஆங்கில சொல்லை நம்பிக்கை என்று மொழிபெயர்க்கலாம். கன்விக்ஷன் என்பதையும் நம்பிக்கை என்று சொல்வதுண்டு. நான் இக்கட்டுரையில் நம்பிக்கை என குறிப்பிடுவது ஃபெய்த் என்ற பொருளில். ஸ்ரீ அரவிந்தர் இந்த தலைப்பில் 3 அத்தியாயங்கள் எழுதியிருக்கிறார். ஆங்கிலத்தில் ஃபெய்த் என்ற சொல்தான் கருத்தை சரிவர பிரதிபலிக்காது. சிரத்தை ஸ்ரதா என்ற சமஸ்கிருத சொல்லே பூர்ணமாக தன் கருத்தை வெளியிடும். என்றாலும் வேறு வழியில்லாமல் ஃபெய்த் என்ற சொல்லையே பயன்படுத்த வேண்டிய நிர்பந்தத்தால் பயன்படுத்துகிறேன் என்று ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார். வழக்கில் சிரத்தை என்றால் அக்கறை, இன்ட்ரெஸ்ட் என்றாகும். அடிப்படை கருத்துக்களும் வழக்கில் உள்ள பல்வேறு சொற்களும் பல வகையான வேறுபாடுகள் இருப்பதால் தெய்வ நம்பிக்கை என்பது என்ன என்று ஸ்ரீ அரவிந்தர் கூறியுள்ள ஆன்மீக கருத்தை சொல்லி அதன் அடிப்படையில் இக்கட்டுரை எழுதுகிறேன். ஆன்மீக ஞானம் புத்தியில் பிரதிபலிப்பதால் ஏற்படும் உணர்வை நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை என்கிறார் பகவான். புத்தியில் தெளிவாக இல்லாத ஒன்று ஆன்மாவில் இருந்து அதன் பிரதிபலிப்பு புத்தியில் ஏற்பட்டால் அதன் விளைவான உணர்வை நம்பிக்கை என்று குறிப்பிடுகிறார். ஒரு உத்தியோகத்திற்கு விண்ணப்பம் செய்கிறோம். அங்கு தேவைப்பட்டவர் ஒருவர். 12 பேர் விண்ணப்பித்துள்ளார்கள். MA பட்டத்தில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கி விண்ணப்பித்துள்ளார். இன்டர்வியூவுக்கு சென்ற பொழுது 12 பேரை பார்க்கிறார். அவர்களில் MA ஃபர்ஸ்ட் கிளாஸ், பல செகண்ட் கிளாஸ், சிலர் MA லிட்ரேச்சர், ஒருவர் PhD, ஒருவர் இந்த உத்தியோகம் தனக்கில்லை என்று அறிவு தெளிவாக சொல்கிறது. ஆனால் உணர்வு மாறாக இருக்கிறது. இன்டர்வியூ முடிந்த பொழுது PhD வாங்கியவரை தேர்ந்தெடுத்ததாக அறிவிக்கப்பட்டது. அறிவு தான் பெற்ற ஜபத்தை பரிசாற்றுகிறது. எனினும் உணர்வு அசையாமல் அறிவிக்கப்பட்டது முடிவானதில்லை என்று நினைக்கிறது. உணர்வின் நிலையை வெளியே சொல்லி கூச்சம் இருக்கிறது. கல்லூரி வாயிலை கடக்கும் பொழுதும் உணர்வு தெளிவாக பழைய நிலையிலேயே வற்புறுத்துகிறது. அறிவு அதை மூட நம்பிக்கை என கேலி செய்கிறது. வெளியே வரும்பொழுது தன் பெயரை சொல்லி அழைப்பதை கேட்டு திரும்பினால் ப்ரொஃபசர் கூப்பிடுவதாக சொல்கிறார். அங்கு சென்றால் ஒருவரே தேவை. PhD உள்ளவரை நியமித்து விட்டோம். உங்கள் பதில் சிறப்பானதால் வேறொரு இடத்தை ஏற்படுத்தி உங்களையும் நியமிக்க முடிவு செய்திருக்கிறேன் என்று ப்ரொஃபசர் சொல்வதை அறிவு நம்புவதில்லை. உணர்வு பலித்து விட்டது. இதுவே நம்பிக்கை எனப்படுவது. அறிவுக்கு புலப்படாத ஒன்றை தெளிவாக இல்லை என்று அறிவுக்கு புலப்படுவதை ஆன்ம ஞானம் புரிந்து கொண்டு புத்தியின் வழியாக அறிவை நம்பாதே, ஆன்மாவை நம்பு என்று சொல்வதை நம்பிக்கை உணர்வு என்கிறோம். நம்பினோர் கைவிடப்படார் என்பதும் இதுவே.